இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, யார் நீங்க? வாய்ஸ்ல இருக்கிற தடுமாற்றத்தை பார்த்தா நான் அனுப்புன வீடியோவை பார்த்துட்ட போல இருக்கு. யாருங்க நீங்க? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த லெட்டரும் உன் பொண்ணோட மார்க் ஷீட்டும் அனுப்பி வச்சது நான் தான். இப்ப நான் யாருன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த வீடியோவை உன் புருஷனுக்கு அனுப்புனா என்ன ஆகும்னு தெரியும்ல. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். உன் வீட்டுல ஒருத்தி இருக்காளே இந்துன்னு, அவளை எவ்வளவு சீக்கிரம் துரத்த முடியுமோ உன் வீட்டை விட்டு துரத்துற. இல்லைன்னா இந்த வீடியோவை உன் கல்யாண நாள் அன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் கிஃப்டா உன் வீட்டுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அதை நான் பண்றதும் பண்ணாததும் உன் கையில தான் இருக்கு. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இந்து உன் வீட்லயே இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஹலோ ஹலோ ஹலோ, இந்து, இப்போ உனக்கு சந்தோஷமா? எதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்ப என் வாழ்க்கையே நாசமாக போகுது. என்னக்கா சொல்றீங்க? என்னாச்சு? இங்க பாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். அக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. ஏதாவது பண்ணுவோம். நீ எதுவும் பண்ண வேண்டாம். இந்த விஷயம் கிருபா மாமாவுக்கு தெரியாம இருக்கணும்னா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு அவன் சொல்றான். நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பத்துல இருந்துதான் எல்லா பிரச்சனையும். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையில இனிமே நீ இருக்காத. எங்களை நிம்மதியா வாழ விடு. நீ போகலனா அந்த ஆள் அந்த வீடியோவை என் மாமாக்கு அனுப்பிச்சிடுவான். என் மாமா மட்டும் அதை பார்த்துட்டாருன்னா என் வாழ்க்கையும் என் பொண்ணோட வாழ்க்கையும் இதோட முடிச்சிடும். அதனால உனக்கு கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு. யார் இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க? நாம அங்கதானே இருந்தோம். நமக்கு தெரியாம எப்படி இது நடந்துச்சு?